போதையே இல்லாத மாநிலமா ஜீரோ போதை இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இது மாதிரி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு. தூய்மை பணியாளர்கள் ஆமா, தூய்மை பணியாளர்கள் எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. இதுல வேற நேற்று கம்யூனிஸ்ட் தலைவர் பாலபாரதி சொல்றாங்க, அதெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணதான் செய்வாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவி ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாங்க, அரசாங்கத்தை பாதுகாக்கிற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் சொல்றாரு, இடைத்தரகர்கள் அவர்களெல்லாம் தூண்டி விடுறாங்களா. அது என்னங்க இது? அதை விட எல்லாத்தோட கவலை அளிக்கக்கூடியது போதையே இல்லாத மாநிலமா ஜீரோ போதை இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இது மாதிரி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 4 சின்ன பையனுங்க ஒரு தம்பியை போட்டு அடிச்சு அந்த கொலை செய்யறதுக்கு போனாங்கன்னா அது எதை இன்ஃபுளுன்ஸ்ல? போதை இன்ஃபுளுன்ஸ்ல தான் இதெல்லாம் நடக்குது. அண்ணே மா சுப்பிரமணியம் எதனால இப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல. அவங்க அதை குறைக்கட்டும், இல்லன்னு சொல்றதை விட தேடி தேடி குறைக்கட்டும் தான் எனது கருத்து.